Good evening everyone. நம்ம இந்த வீடியோவில் வந்து 34க்கான கீ பார்க்கலாம். இதில் வந்து ரெண்டு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆர்டிக்கல், இன்னொன்று வந்து ஆர்டிஸ்ட். இதில் வந்து 3 ரெக்கார்டு, அதில் வந்து 4 ரெக்கார்டு இருக்குது. ஸோ கரஸ்பாண்டிங் காலம்ஸ் இதில் 5 காலம், அதில் 5 காலம்ஸ் இருக்குது. ஓகே, டிஓசினா டேட் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு இருக்குது. இப்போது இதை வச்சு நமக்கு query எழுத சொல்கிறாங்க. ஸோ நம்ம queryக்கு ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம். டு டிஸ்பிளே ஆல் தி ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த ஆர்டிக்கல் டேபிள் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து ஒன் கம்பைலரில் ஏற்கனவே டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி அவங்க கொடுத்துருக்க ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். செலக்ட் ஸ்டாம் ஃப்ரம் ஆர்டிக்கல்னால் அது இந்த போர்ஷன் நமக்கு வருது. ஓகே, அதே மாதிரி ஆர்டிஸ்ட்ன்ற டேபிளை க்ரியேட் பண்ணி இன்சர்ட் பண்ணி ஆர்டிஸ்ட். ஸோ ஆர்டிஸ்ட்டு உங்களுக்கு இந்த பக்கம் இங்கே இருக்கிறதெல்லாம் ஆர்டிஸ்ட் சம்மந்தமான ரெக்கார்ட்ஸ். ஸோ நம்ம இது ரெண்டையும் வச்சுட்டு நம்ம இந்த queries-ஐ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஆர்டர் பை ப்ரைஸ் டிசெண்டிங். ஏன்னா ஆர்டிக்கல்லேருந்து மொதல் டேபிள்லேருந்து எல்லா காலம் வேணும், ஆர்டர் எதை படி ப்ரைஸ் படி வேணும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ரெண்டுமே வந்து நமக்கு என்னவா இருக்குன்னா, ஏன்னா ஏற்கனவே ஆர்டர் பை ப்ரைஸ் டிசைனிங் தான் இருக்குது. ஓகே, இப்போ எதுவுமே கொடுக்கலைன்னா அசெண்டிங்கில் நமக்கு வரும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அசெண்டிங்கில் வருது. ரைட், ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு இதுக்கான பதில் வந்து இதுதான், ஆர்டர் பை. நம்ம ரெண்டாவது இதுக்கு போவோம். டு டிஸ்பிளே டீட்டெயில் ஆஃப் தி ஆர்டிக்கல் which are created in the year 2020. ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி நான் டேட் ஆஃப் பர்த்தையும் டேட்டுன்னு வச்சுருக்கேன். ஓகே, அதே மாதிரி டிஓசி டேட் ஆஃப் க்ரியேஷனையும் வச்சுருக்கேன், டேட்டுன்னு வச்சுருக்கேன். ஏன்னா நான் இயர்ன்ற ஒரு பில்டின் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம், அதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அதுக்கானது. நான் ஆர்டிக்கல், ஏன்னா டிஓசின்றது என்னவா இருக்குது, ஒரு டேட் ஃபார்மேட்டில் இருக்குது. அதில் நான் எதை மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், இயரை மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இயரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பண்ணுவேன்னா, இந்த ஃபீல்டில் எனக்கு மந்த் இருக்குது, டேட் இருக்குது, அதெல்லாம் வேண்டாம், இயரை மட்டும் கொடு. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது, அது இயரை மட்டும் வரும், அதுக்கு ஈக்குவல் டு 2020 செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். நமக்கு எந்த ரெக்கார்டும் வரல, ஏன்னா நமக்கு 2020 எதுலையும் இல்லை. இங்கே சப்போஸ் 2018 இருக்குது, நான் அதை 2080 மாற்றுறேன், நமக்கு ஒரு ரெக்கார்டு காட்டுது. ஓகே, ஸோ உங்களுடைய இதான் வந்து நம்பர் 2க்கான ஆன்சர். நம்ம 3க்கு போவோம். டு டிஸ்பிளே தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்டிஸ்ட் டேபிள். ரைட், இப்போது நமக்கு வந்து ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிட்டோம், அது உள்ளே இருக்க ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். ஏன்னா இங்கே க்ரியேட் பண்ண உங்களுக்கு இது இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் இது இல்லை, க்ரியேட் பண்ணி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணுறீங்க, அது என்ன டேட்டா டைப் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்லாம், இல்லை எத்தனை சைஸ் கொடுத்துருக்கீங்கன்னு தெரியணும். அந்த மாதிரி இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்கிரைப், அது டிஇஎஸ்சின்னு சுருக்கமாக சொல்லுவோம். டிஸ்கிரைப்னா நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஆர்டிக்கல் அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன வரும், நமக்கு கோடு என்ன டேட்டா டைப், நல்லபுல்லா, ஏ கோடு என்ன டேட்டா டைப் அப்படின்னு அந்த டேபிளை பற்றின டேபிள் ஸ்ட்ரக்சரை பற்றின டிஸ்கிரிப்ஷன் நமக்கு கிடைக்கும். இது வந்து தேர்ட். இப்போ ஃபோர்த்தில் 2 போர்ஷன் இருக்குது, ஒன்று ஏ, இன்னொன்று பி. ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி ஜாயின்ன்ற கான்செப்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இது ஓரளவுக்கு புரியும். எப்போ ஜாயின் பண்ணுவோம், 2 டேபிள் இருக்குது, அதில் காமனாக ஏதோ ஒரு ஃபீல்டு இருக்குது, அதை பேஸ் பண்ணி 2 ரெக்கார்டு 2 டேபிள் இருந்தால் எனக்கு டேட்டாவை கொண்டு வரணும்னா அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஜாயின் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜாயின்ன்றது ஒரு தனி கான்செப்டு. இதை இப்போ இந்த கீக்கான ஆன்சரை, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை மட்டும் இதில் பார்ப்போம். டு டிஸ்பிளே தி நேம் ஆஃப் ஆல் ஆர்டிஸ்ட் ஹூஸ் ஆர்டிக்கல் இஸ் பெயிண்டிங் த்ரூ ஈக்வி ஜாயின். ஸோ ஈக்வி ஜாயின் மூலம் கொண்டு வர சொல்கிறாங்க. என்னது, ஆர்டிக்கல் பெயிண்டிங்காக இருக்கிறது மட்டும். இப்போது நான் வந்து இதுக்கான கோடு எழுதியிருக்கேன். ஈக்வி ஜாயின் அது இன்னர் ஜாயின், இது இன்னர் ஜாயின்னு சொல்லுவாங்க.
இதை என்னால் இந்த ஜாயினை எனக்கு இப்போ வந்து ஓகே. இப்போ ஜாயினில் வந்து என்னென்னா நமக்கு 2 டேபிள் இருக்குது, ரைட்? இப்போ வந்து பெயிண்டிங்கான ஆர்டிஸ்ட் யார்? அப்போ நான் இங்கே என்ன பண்ணுவேன், பெயிண்டிங் ஆர்டிக்கல் போவேன். இது வந்து நான் ஆர்டிஸ்ட் கோடு, இதுதான் இந்த டேபிளுக்கும் ஆர்டிக்கல் டேபிளுக்கும் ஆர்டிஸ்ட்க்கும் உள்ள காமன் ஃபீல்டு. ஓகே, அப்போது இங்கே பார்ப்பேன், இதை வச்சு பார்த்துட்டு நேம் என்ன, ராய் அப்படின்றது அதான் இங்கே கொண்டு வந்திருக்கு, ரைட்? அதே மாதிரி ஸ்கல்ப்சர் அப்படின்னு இங்கே கொடுத்தனா எதை கொண்டு வரும், எனக்கு ஸ்கல்ப்சர்னால் A04, அப்போ முஸ்தஃபான்றதை கொண்டு வரும். ஸோ 2 டேபிளில் காமனாக ஏதோ ஒரு ஃபீல்டை வச்சு கொண்டு வரும். ஸோ ஆன்சர் வந்து 4க்கு A வந்து செலக்ட் நேம் ஃப்ரம் ஆர்டிஸ்ட். என்னது இந்த ஏஆர் எதுக்கு யூஸ் ஆகும்னா, டேபிளை நார்மலி நம்ம பை டேபிள் நேம் தான் சொல்லுவோம், ஓகேங்களா? இப்போ வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எங்கேருந்து எடுக்கிறோம், சப்போஸ் இதுலேயும் நேம் இருக்குது, இதுலேயும் நேம் இருக்குது, எந்த நேம்லேருந்து எடுக்கிறோன்றது குறிக்கிறதுக்காக நம்ம நார்மலி என்ன பண்ணுவோன்னா, இப்போ இந்த இடத்துல நேம் ஒரு இடம் தான் இருக்குது, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அஸ்யூம் தட் நேம் 2 இடத்துலையும் இருக்கிறதா வச்சுப்போமே. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பதில் சுருக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், அலையஸ்ன்னு கொடுப்போம். இது ஃபீல்டு. அப்போ ஏஆர்னா எதுக்கு, ஆர்டிஸ்ட்லேருந்து நேம் எடுத்துக்கோ அப்படின்றது. இதுதான் நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ ஜாயின் கண்டிஷனிங்க எதை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறோம், இங்கே இருக்கிற ஏ கோடையும் இது இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா இப்படி கூட எழுதலாம். ஆன் ஓகே, இப்படி எழுதினாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகே, இது வந்து ஈக்வி ஜாயின் ஆர் யூஸிங் இன்னர் ஜாயின், ரெண்டுமே இப்படி தான். ஸோ காமனாக ஒரு இது வேணும். நம்ம அடுத்தது என்னென்னா நேச்சுரல் ஜாயின். நேச்சுரல் ஜாயினை நான் போடுறேன், அதே கொஸ்டின் ஒன்று தான், பட் யூஸிங் தி நேச்சுரல் ஜாயின் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இன்னர் ஜாயின் ஆர் ஈக்வி ஜாயினுக்கு பதில் நான் இங்கே என்ன பண்ணுறேன், நேச்சுரல் ஜாயின் போட்டிருக்கேன். அப்போது இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இங்கே நான் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும் எந்த 2 இதுன்ட்டு. நேச்சுரல் ஜாயினில் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோன்னா, அது வந்து காமனாக இருக்கான்னு பார்க்கும், 2த்துக்குமே காமனாக இருக்கா. இப்போ நான் அப்போது காமனாக எப்படி எடுத்துக்கோன்னா, இந்த டேபிளில் ஏ கோடு இருக்குது, அதே ஏ கோடு இருக்கான்னு இங்கேயும் பார்க்கும், ஏ கோடு இருக்குது. அப்போது டேட்டா டைப்பும் சேமான்னு பார்ப்போன்னா அதுவே மேட்ச் பண்ணி என்ன பண்ணிடும், எடுத்துரும். அப்போ நான் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இந்த மாதிரி சொல்ல வேண்டியது கிடையாதுங்க. ஓகே, இப்போ அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. நான் திருப்பி ரன் பண்ணுறேன், 2 தடவை நமக்கு நேச்சுரல் ஜாயின் ஓகே ராய்னு வருது. ஓகே, இதுதான் வந்து நம்ம 34க்கான ஆன்சர். சப்போஸ் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் உங்கள் கமெண்ட்ஸில் கீழே வந்து சொல்லுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து 35 பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, a table name theater in cinema database has the following structure. ஸோ தேட்டர்ன்றது டேபிள் நேம், சினிமான்றது டேட்டாபேஸ், ரைட்? இதில் வந்து தேட்டர் ஐடி, நேம், சிட்டி, லொக்கேஷன், சீட்ஸ்னு இருக்குது. ரைட் அ ஃபங்க்ஷன் delete theater to input the value of theater ID. ஸோ இன்புட் வந்து யூசர்கிட்ட வந்து வாங்கணும், and delete the corresponding record from the table. இதில் இன்னொன்றும் கொடுத்துருக்காங்க, லோக்கல் ஹோஸ்ட்டு. இதெல்லாம் வந்து அந்த டேட்டாபேஸ் நம்ம பாயிண்ட் பண்ணுறது, யூசர் வந்து ரூட்டு, பாஸ்வேர்டு வந்து EX2025 அப்படின்ற டீட்டெயில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது என்னென்னா, நம்ம அப்ளிகேஷன் மூலம் இதை டெலீட் பண்ணுறோம். டேரெக்டாக இங்கே மாதிரி போய் நம்ம SQL உள்ள போகல. ஸோ பைத்தான் கோடு எழுதணும், பைத்தான் கோடு எழுதி அதன் வழியாக இதை டெலீட் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் இந்த கொஸ்டினுடைய இது. ஸோ நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, ஏன்னா என்கிட்ட வந்து பேக்ஹெண்டில் வந்து பைத்தான் இது MySQL இல்லை. அதுக்கு பதில் நான் இந்த கோடை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் கோடு 33 தான். டெலீட் தேட்டர்னு கொடுத்துருக்கு.
இது வந்து இங்கே ஃபங்க்ஷன் இது. இந்த MySQLன்றது நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் பேக் எண்டோட. ஏன்னா இது ஃப்ரண்ட் எண்ட் இல்லை, பேக் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட் வந்து பேக் எண்டு போய் டெலீட் பண்ணணும், ரைட்? பேக் எண்டுன்றது உங்களுடைய டேட்டா பேஸ். ஸோ இது உள்ள அவங்க கொடுத்துட்டாங்க இதெல்லாம். இதில் ஒன்றே ஒன்று சினிமான்ற டேட்டா பேஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்படி தான் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு கர்சர்ன்றது என்னென்னா ஒரு சின்ன சுருக்கமாக சொல்லணும்னா ஒவ்வொரு ரெக்கார்டாக எடுத்து டெலீட் பண்ணக்கூடியது. இதுதான் கர்சர். இதுக்கு மேலே நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. நீங்கள் வந்து இன்புட் என்டர் தி தியேட்டர் ஐடி அப்படின்ட்டு டெலீட்டுன்னு யூசர்கிட்ட வாங்குகிறோம். அது எந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? th_id ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஸ்ட்ரிங்கு. இதுல என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி வச்சுட்டு thid சொல்கிறோம். ஸோ நான் சப்போஸ் இன்புட் 2ன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல வந்து இப்படி வந்து இருக்கும், ஈக்குவல் டு 2 அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன். அப்போ query உள்ள ஸ்டோர் ஆகிருக்கும், ரைட்? இது உள்ள ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இந்த பாயிண்டில் தான் நான் வந்து கொஸ்டின் நம்பர் 18, லைன் நம்பர் 18 தான் அதை ஆக்சுவல் டெலீட் பண்ணுறேன். அடுத்தது கமிட் பண்ணுறேன். ஏன் கமிட் பண்ணுறேன்னா இதுக்கு முன்னாடி ரோல் பேக்குன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. சப்போஸ் நான் ஒரு இதை டெலீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எனக்கு டெலீட் வேண்டாம் அப்படின்னா நான் வந்து ரோல் பேக் பண்ண முடியும், ரைட்? ஆனால் ஒரு கமிட் பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து ரோல் பேக் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பெர்மனன்ட்லி டெலீட் அப்படின்னு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த கமிட்ன்றதை கொடுத்துட்டு அடுத்து வந்து cursor.rowCount. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரே ஒரு ரெக்கார்ட் டெலீட் ஆகிருக்கிறதா வச்சுக்கோமே. அப்போ ரோ கவுண்ட் எவ்வளோவா இருக்கும்? இங்கே 1ன்னு இருக்கும். அப்போ 1 greater than 0வா? எஸ். அப்போ தியேட்டர் ரெக்கார்ட் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இல்லை 2 ரெக்கார்ட் இருந்தால் அது மெசேஜ். சப்போஸ் ரெக்கார்டே டெலீட் ஆகலைன்னா நமக்கு என்னவா இருக்கும்? ரோ கவுண்ட்டு 0வா இருக்கும். அப்போ நமக்கு நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு கடைசியில் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறோம். தேங்க்யூ.